ஹலோ பிபின், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். போன வீடியோவில் நீங்கள் என்ன பார்த்துருந்துருப்பீங்கன்னா, நம்ம அந்த கோவளம் பீச் கிட்ட ஒரு போட்டில் ரைட் பண்ணியிருந்திருப்போம். அதெல்லாம் பார்த்துருந்துருப்பீங்க. இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம இங்கே நாகர்கோவில் கிட்ட திருப்பரப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, அங்கே தாங்க போக போகிறோம். சப்போஸ் அந்த வீடியோ யாரோ பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் போய் பாருங்கள். ஏன்னா அந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருந்ததுங்க. அந்த போட்டில் போகிற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வேறு மாதிரி இருந்துச்சு. அது எப்படின்னா லைக் அனகோண்டா படத்தில் வரும்ல, அந்த மாதிரி ஃபீலெல்லாம் லைட்டாக கொடுத்துச்சுங்க. அந்த மாதிரி இடம் தான் பார்க்க லைட்டாக இருந்தது. சப்போஸ் யாராவது இங்கே கோவளம் பீச்சுக்கு இந்த கேரளா இந்த சைடு யாராவது ட்ரிப் வரீங்க இல்லை டூர் வரீங்க அப்படின்னா மறக்காமல் போய் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. அது இல்லாமல் நம்ம ஐடி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆஃபர்லாம் நிறையா இருக்குது. அது என்னென்னு இந்த வீடியோவில் நான் சொல்ல மாட்டேங்க. ஏன்னா நம்ம இது திருப்பரப்பு போகிறோம், அதுதான் இதை கண்டினியூ பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு அதோட டீட்டெயில்லாம் வேணும்னா அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ வாங்க திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ் போவோம். அந்த இடம்லாம் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். அவ்வளோதான், எல்லாம் எடுத்துட்டேன். பிபின் நெக்ஸ்ட் டைம் வரேண்ணா. ஓகே, பாய் பாய். அந்த அண்ணா நல்லா பேசினாருங்க நம்மக்கிட்ட. எனக்கு கேரளா வந்தாவே இவங்களோட பழகிறதெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளை அவ்வளோ கேராக பார்த்துப்பாங்க. ஒரு தடவையும் அவங்க பேசுகிறது, அப்புறம் நம்மக்கிட்ட பிஹேவியர்னு ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் இங்கே அப்படி உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். ஆனால் எல்லா இடத்துலையும் எதிர்பார்ப்பீங்களான்னு தெரியல, ஆனால் மோஸ்ட்லி நிறைய இடத்துல எதிர்பார்க்கலாம். அப்படியே ஜாலியாக பேசுவாங்க, தோல் மேலே தட்டி கொடுத்து நல்லா சிரித்து பேசுவாங்கங்க. அதுதான் இங்கே ஹைலைட்டே. இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது? யாடே சரியா 28 கிலோமீட்டர் தான். கொஞ்சம் நிற்காமல் போனோம்னா சல்லுன்னு போயிடலாம். அண்ணே நடு ரோட்லேயே வண்டி நிப்பாட்டிட்டாங்க. நல்லா இருந்ததுங்க அங்கே சாப்பாடு எல்லாமே. சிக்கன் கறி ஒன்று வாங்கியிருந்தோம், அப்புறம் 2 புரோட்டா 2 தோசை, அப்புறம் கடைசியாக ஒரு டீ சூப்பராக இருந்தது. இன்றைக்கெலாம் ஃபுல்லாக வண்டி ஓட்டிக்கிட்டே தான் இருப்போம்னு நினைக்கிறேன். என்ன இந்த ஹைவேஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. செம்மையாக இருக்குங்க இந்த ஹைவேஸ்னா. ஏதோ அடியில் பெரிய ஒரு ஹைவேஸ் இருக்குண்ணா. இன்னும் 22 கிலோமீட்டர் தான். டப்புன்னு போய் அதை டக்குன்னு பார்த்துட்டு அடுத்து அந்த தொட்டிப்பாலம் போனான்னு பார்த்துட்ருக்கோம். எந்த மாதிரி நடக்க போகுதுன்னு தெரியல. இங்கே கேரளாவில் எனக்கு இன்னொரு விஷயம் ரொம்ப பிடிக்குங்க. ரோடெல்லாம் சூப்பராக போட்டு வச்சுருப்பாங்க, மோஸ்ட்லி எல்லா ரோடுமே. ஐயோ, நம்ம ஃப்ரெண்டு வேறு பின்னாடி காணும். மாற்றி கீத்தி போயிட போகிறோம். இங்கே ஆளை காணும். அவ்வளோதாங்க, தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்கும். இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டோம். ஆனால் இருந்தாலும் நிறைய பேர்த்த பார்த்தா கேரளா மாதிரி தாங்க தெரியுது. ஆனால் இது தமிழ்நாடு தான். ஆனால் மோஸ்ட்லி நிறைய பேர்த்த பார்த்தா இது எப்படி தமிழ்நாட்டு மாதிரி தெரியல, கேரளா மாதிரி தான் இருக்காங்க. இங்கே பாருங்க இடம் எல்லாமே. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டோம். இன்னும் 14 கிலோமீட்டர் தான் இருக்குது அந்த ஃபால்ஸ்க்கு. இங்கெல்லாம் பாருங்களேன், பயங்கரமாக மழை வந்திருக்கு மாட்டிருக்கு. நேற்று வந்திருக்குமா நைட்டு வந்திருக்குமா, எப்பயும் வந்திருக்கு. ஆனால் பயங்கரமாக மழை வந்திருக்கு. ரோடெல்லாம் ஃபுல்லாக தனியாக நிற்கிது. என்ன தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி, ஆனால் கேரளா பாஷை பேசுகிறாங்க, அதாவது மலையாளம் பேசுகிறாங்க. என்னவோ புரியல. விபின், ரொம்ப நாளாக யானையை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்களே, அதாவது ஆசைப்பட்டேன். இங்கே பாருங்கள் யானை.
இதை பார்க்குறதுக்காகவே வண்டியை திருப்பிட்டு வந்தேங்க நான். நம்ம இப்படி தான் போகணும். இந்த யானையெல்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்க, ஒரு மரத்தை தூக்குவாங்களோ. அழகாக இருக்கு யானை. ஐயோ நம்மள தான் பார்க்குது. கேட்போம். அண்ணா அண்ணா, யானை எதுக்கு மரத்தை தூக்கவா? மரம் தூக்கவா யானை? ஆ புரியல. ஓலையா? அப்படின்னா அப்படின்னா என்ன? எதுக்கு யானை? ஓலைக்கு வந்தாச்சு. ஓலைனா தீட்டை தீட்டை இந்த ஓலை ஓலை. ஓ சரி சரிண்ணா, சும்மா அதை பார்க்க வந்து. எனக்கு புரியவே இல்லை. அவர் ஏதோ சொல்கிறாரு பார்த்தீங்களா. இங்கே கூட பார்த்தீங்கன்னா எல்லாமே தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் தான், ஆனால் கேரளா தான் இருக்காங்க மோஸ்ட்லி. தமிழே புரியல. இன்னும் கரெக்டாக 3.5 கிலோமீட்டர் தாங்க அந்த வாட்டர் ஃபால்ஸ் போயிடலாம் நம்ம. அப்படி வந்துடுறேன்டா. ஒன்றும் இல்லை, மண் ஸ்டாண்டில் உள்ளே விழுந்துருச்சு. இதுவும் விழுந்துடுமா? ரோட்டை உடச்சிட்டு போயிட போகுது. ரோட்டை உடச்சிட்டு போயிட போகுது. சும்மாவா தண்ணிக்கிட்ட கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போ. பா செம்ம அழகாக இருக்குது. தமிழ்நாடுண்ணா, தமிழ்நாடு, சேலம் சேலம் சேலம். ஆ அண்ணா இது டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. அண்ணா நீங்கள் கேரளாவா? ஓ 75 மார்த்தானா. ஓ 74 நாகர்கோவில். டிஎன் 72 திருநெல்வேலி. ஓ கேரளானா கேஎல். இல்லை ஆனால் மேலே நிறைய பைக் வச்சுருக்காங்க, ஆனால் பார்க்க கேரளா பீப்புள் மாதிரி தெரியுறாங்க பார்க்க. நாங்கள் அப்படி இருக்கோம். ஆனால் கேரளா பார்டர் இங்கேருந்து 8 கிலோமீட்டர். ஆ சேலமில் சேலம் தான். அதாவது ஊர் பேர் கேட்குறீங்களா? சேலமில் ஓமலூர் தெரியுங்களா? ஆ அங்கே தான். நான் சின்ன சீரகபாடியில் இருக்கேன். எங்கண்ணா? சின்ன சீரகபாடி. ஓ சரிம்மா. தெரியுமா? விநாயக மெடிக்கல் காலேஜ் அது பக்கத்தில் கடை போட்டு. ஓ கடை போட்டு. என்ன கடை? ஃபேன்சி ஸ்டோரா? ஆ சூப்பர்ண்ணா. சின்ன சீரகபாடி. ஆ ஆமாண்ணா. இப்போ இந்த இடம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. நான் பைக் அங்கே தான் நிப்பாட்டியிருக்கோம். தண்ணி அழகாக போயிட்டுருக்குங்க. அப்படியே அமைதியாக இருக்குது. சரி அதான் கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டு போவோன்ட்டு இருந்துட்டோம். இது நம்ம தமிழ்நாடு தான். இந்த இடம் அழகாக இருக்குங்க. அதான் கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நல்லா இருக்கு ஆனால் பிளேஸ் எல்லாமே. அவ்வளோதாங்க, இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் அந்த ஃபால்ஸ் போயிடலாம். நம்ம ஃபால்ஸ் போய் குளிக்கலாமா என்னவான்னு யோசிச்சுட்ருக்கேன். பார்ப்போம், அங்கே போயிட்டு முடிவு பண்ணிக்கலாங்க. தண்ணி நிறையா இருந்தால் குளிப்போம், இல்லைன்னா வேண்டாம். பிபின், நம்ம அங்கே நின்று பார்த்துட்டு இருந்தோம்ல, அந்த ரிவர் தான். பிபின், இந்த இடத்த பார்த்தோனையும் பயங்கரமாக ஷாக் ஆவீங்க.
ஏன்னா நானே பயங்கரமாக ஷாக் ஆகிட்டேன். இந்த அளவுக்கு இருக்குன்னு எதிர்பார்க்கலைங்க. ஆமாம், குற்றாலத்தில் கூட தண்ணி கம்மியாக தான் வந்துச்சு. ஆனால் நாகர்கோவிலில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது அந்தளவுக்கு தண்ணி, ஆனால் வரதை பற்றி எந்த அளவுக்கு தண்ணிங்க. இங்கே நல்லா இருக்கும்டா, செம்மையாக இருக்குல்ல. அவங்க எடுத்துகிட்ட வீடியோ எப்போ இருக்கும் நான் வீடியோ போட்டுறேன். அவங்க பார்த்து எத்தனை நாள் கழிச்சு வரோம். பயங்கரமாக இருக்குங்க. இதில் போய் கண்டிப்பாக குளிக்க தான் போகிறோம். ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கிறாங்க. கீழே ஸ்விம்மிங் பூல் இருக்கா? ஐ மீன் அந்த இதெல்லாம் கட்டி வச்சுக்கிறாங்க ஒரு பாத்தி மாதிரி. ஆமாண்டா. இப்போ நாங்கள் பாருங்கள், அதோ அந்த இடம் தாங்க ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குது பார்க்க. சரி, இங்கே நல்லா கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு போக வேண்டியதான். ஓகே வாங்க போகலாம். சவுண்டு தாங்க பயங்கரமாக கேட்குது இந்த ஃபால்ஸ் கிட்ட. ஆனால் 10 ரூபா கொடுத்து வந்ததுக்கு சரியான ஒர்த்து இந்த ஃபால்ஸு. நம்ம போய் இப்போ குளிக்க போகிறோங்க. அந்தாண்ட வந்து பார்த்திங்கன்னா லாக்கர் ரூம் ஒன்று இருக்குது. அங்கே போய் ட்ரெஸ் எல்லாம் வச்சுட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃபன்னாக குளிச்சுட்டு இருக்காங்கன்னு, ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்கங்க. நீங்களும் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். நான் போய் முதல்ல குளிக்கிறேங்க. என்னால் என்னோடய ஆர்வத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. அங்கே பாருங்கள் எப்படி குளிச்சுட்டு இருக்காங்கன்னு எல்லோரும். ஓகேங்க, இதெல்லாம் நான் குளித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வ்ளாக் பண்ணுறேங்க. அன்றைக்குமா இங்கெல்லாம் ஃபோன் எடுத்துகிட்டு எங்களுக்கு காட்டணுன்னு ஆசை தான், ஆனால் ஃபோன் அப்புறம் காலி ஆகிடும். அதனால் குளிச்சுட்டு வந்துட்டு நான் வ்ளாக் பண்ணுறேங்க. சுபின் அவ்வளோதாங்க, குளிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். அதோ அங்கே இருக்குது ஃபால்ஸ். கீழே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு 10 ரூபா கொடுத்தா ஒரு டியூப்லாம் கொடுத்து போய் குளிக்கலாம். நம்ம இருங்க காட்டுறேன். இங்கே பாருங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களாம் குளிக்கிறதுக்காக இல்லை, பெரியவங்களும் வரலாம், யார் வந்தாலும் 10 ரூபா. ஓகேங்க, அவ்வளோதான், கிளம்பலாம். ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு, 2 மணி ஆக போகுதுங்க. இன்னும் தொட்டிப்பாலம் வேறு போகலான்ட்டு இருக்கோம். தொட்டிப்பாலம் போயிட்டு இங்கே பாருங்கள், அங்கே கீழே ஸ்டாச்சுலாம் இருக்குது. தொட்டிப்பாலம் போயிட்டு தொட்டிப்பாலத்துலேருந்து வீட்டுக்கு தான். வாங்க மேலேருந்து ஒரு தடவை வியூ காட்டுறேன் உங்களுக்கு, காமிச்சிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பிடுவோம். அப்புறம் மோட்டோ வ்ளாக் பண்ணுவோம். இந்த வியூ தாங்க உங்களுக்கு காட்டணும்னு ஆசைப்பட்டேன். இங்கேருந்து தான் பார்த்தா செம்மையாக இருக்கும். இந்த ஃபால்ஸோட டோட்டல் வியூவே தெரியும். ஆனால் நல்லா இருக்குங்க. இந்த ஃபால்ஸ் விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை. சரி, கடைசியாக ஒரு தடவை இந்த ஃபால்ஸை காமிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். கீழெல்லாம் பாருங்களேன், கீழெல்லாம் லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு கார்டன் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் நல்லா இருக்குங்க. வந்து அப்படியே நல்லா நீட்டாக குளிச்சுட்டு கிளம்பலாம். ஓகேங்க, இதெல்லாம் நான் மோட்டோ வ்ளாகில் கண்டினியூ பண்ணுறேன். விபின் அவ்வளோதாங்க, இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஃபுல்லாக சொதப்பலுங்க. அங்கே எங்கே நம்ம அந்த போட்டுக்கு போனோமே, அங்கேருந்து வீடியோ ஃபுல்லாக சொதப்பல். என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் வியூவில் இல்லாமல் நார்மல் வியூவில் ஒயிட்டில் வீடியோலாம் ரெக்கார்ட் ஆகிடுச்சு. பார்த்துக்கலாம். ஐயோ, ஏன்டா ஆஃப் ஆகிற? இந்த இடத்த விட்டு போக மனசு இல்லையோ?